ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வரலட்சுமி நோன்பு வேறு. எல்லார் வீட்லேயும் வரலட்சுமி நோன்பு இருக்கிறதுக்கு ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. நேற்றுக்கு இருந்தே எல்லோரும் அந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இங்கே வந்து அந்த மாதிரி நான் தனியாக இருக்கிறனால அப்படிலாம் பண்ண முடியாதுப்பா. நல்லா வீட்டில் பூஜை பண்ணிக்கிடுவோம், அவ்வளோதான். ஆயுசு நல்லா இருக்கணும், நம்ம கணவர் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. இன்றைக்கி தாலிக்கீரை மாற்றுறவங்க மாற்றுவாங்க. நம்ம ஆடி 18ஆம் பெருக்கே மாற்றியாச்சு. அதனால் பூஜை மட்டும் பண்ணுவேன். ஆக்சுவலி வந்துட்டு ஆடி வெள்ளி அப்படின்றதே நமக்கு பிரசித்தி பெற்ற நாளும் வெள்ளிக்கிழமை, சரிங்களா? அதனால் வரலட்சுமி நோன்பு இருக்கிறவங்க வந்துட்டு அவங்க நினச்ச காரியங்கள் கைகூடி வர்றதுக்கு அம்மாவை வேண்டிக்கிறோம், ஓகேங்களா? நான் சாயங்காலம் தேப்பா அம்மாவை அழைப்பேன், எப்பயும் போல் சாமி கும்பிட்ற மாதிரி. ஏன்னா காலையில் இப்போ வந்துட்டு நேற்று 3 நாளாக தண்ணி ஒழுங்காகவே வரமாட்டேங்குது நம்ம வீட்டில், ஓகேங்களா? இன்றைக்கும் அதே நிலமை தான். அதனால் வீடு துடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வருது, அதை வச்சு மேக்கப் பண்ணி இப்போ தண்ணி அங்கங்கே பிடிச்சி வச்சுருக்குறீங்க, அதை வச்சு இதுதான் இன்றைக்கி வேலை பண்ணணும். சரிங்க, ஓகே. இன்றைக்கி காலையில் ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க இருப்பீங்க. நமக்கு ஃபாஸ்டிங்லாம் இருக்கிற அந்த இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்மளாம் அப்படிலாம் இருக்க முடியாது. இப்போ ரேராக இருக்கலாம், என்னால் முடியாது. ஏன்னா உடம்பு முடியாமல் போகிறதுனால, அடிக்கடி உடம்பு முடியாமல் போகிறதுனால, நமக்கு சுகர் வேறு இருக்கிறதுனால அது பண்ண முடியலை. அதனால் நம்ம மனசார வேண்டிக்கிடுவோம் அம்மனை. சாயங்காலத்துக்கு நம்ம அம்மனை அழைப்பு வச்சுக்கலாம். இன்றைக்கி வாங்க, காலையில் எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க, என்ன பண்ணீங்க? பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறதுனால அதை நம்ம வந்துட்டு பண்ணித்தானே ஆகும். அதனால் காலையில் வந்துட்டு ரவா பன் தோசை பண்ணேன் பாருங்கள். ரவா பன் தோசை. யாரோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டுக்கு. யார் வந்திருக்காங்கன்னு தெரியல. தண்ணி வராமல் இருக்கிறதுனால ஒரு வேளை சரி பண்ண வந்திருக்காங்களா என்னமோ. லஞ்சுக்கு பாருங்கள், லெமன் ரைஸு, அப்புறமா காலிஃப்ளவரு சில்லி, சிக்கன் 65 மாதிரி சில்லி ஃப்ரை, ஓகேங்களா? தொட்டுக்கிறதுக்கு. பிள்ளைங்க வந்துட்டு பன் தோசை சாப்பிட்டுட்டு லஞ்சுக்கு வந்துட்டு லெமன் ரைஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. நான் அப்போ இருந்து வேலை பார்த்துட்டே இருக்கேன். பாருங்கள், மாவு வேறு கிரைண்டரில் போட்டிருக்கேன், ஆட்டிக்கிட்டு இருக்குது, சரிங்களா? இன்றைக்கி ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ண முடியாதுப்பா. அதனால் கொஞ்சம் ட்ரெஸ்ஸை மட்டும் வாஷ் பண்ணிட்டு மிச்சத்தெல்லாம்